ஐயா சொல்லுங்கய்யா, மேற்கொண்டு என்ன? ஐயா வணக்கம். அதான் நம்மளுடைய மோடி பாத்தீங்கன்னா கல்கி அவதாரமா இருப்பாரோ, திராவிட கட்சியில போல வேற ஒருத்தரவா இருப்பாரு போல் இருக்கு. இருக்கலாம் இருக்கலாம் கலாம்லாம் வேணாம், பதில சொல்லுங்க. இருக்கலாம். கீதையில பகவான் அதான் சொல்றாரு, நான் மனித ரூபத்துலதான் வருவேங்கிறாரு. தர்மத்தை காப்பதற்கு ஒவ்வொரு யுகந்தோறும் மனித ரூபத்தில் வருகிறேங்கிறாரு. அதனால மனுஷ ரூபத்துல வந்திருக்கலாம். மோடியா இருக்கலாம், அண்ணாமலையா இருக்கலாம், ஏன் யோகி ஆதித்யநாதா இருக்கலாம். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, இன்னும் அவதார புருஷர்கள் நிறைய இருக்காங்க. அந்த பக்கம் அப்படியே ராஜஸ்தான் பக்கம் போயிட்டீங்கன்னா யோகி பாலாக்நாத் சாமியார் இருக்காரு, அவரா கூட இருக்கலாம். எத்தனை இருக்காங்க, இன்னும் அவதாரம் நிறைய இருக்குது, ஒன்னு ரெண்டு இல்ல. அதனால கடவுள் அப்படிதான் வருவாருங்க. ஐயா சிவாய நம. ஐயா சிவாய நமக. சிவாய நம. என்ன கலியுகத்துல அரசியல்வாதிகள் படுத்துற பாடு பெரும்பாடா இருக்கு. பொதுமக்களை எல்லாம் ஏதாவது கைத்து கேள்விட்டா ஆளை வச்சு அடிக்கிறாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது கூட பண்ணிடுறாங்க. கடவுள் கடவுளுங்கிறீங்க, கல்கி அவதாரம் எடுப்பாரா, வருவாரா, வர மாட்டாரா? கல்கி அவதாரம்னா எப்படி, எனக்கு புரியல. கல்கினா எப்படி வருவாரு? குதிரை மேல வருவார் சொல்லியிருக்கீங்களே, யார் சொன்னா? சாஸ்திரத்துல சாஸ்திரம் சொல்லுதா? 10வது அவதாரம் கல்கி அவதாரம் ஒரு குதிரை மேல வருவாருலாம் சொல்லுது. அதெல்லாம் பொய். சாமி குதிரையிலும் வரமாட்டாரு, நீ கழுதையிலும் வரமாட்டாரு. நடந்து வருவாரா? வரமாட்டாரு. எப்படி வருவாரு? அதான் எம்பெருமான் சொல்லிட்டாரு. அதாவது துவாபரகம் முடிஞ்சதுமே சிவபெருமான் அதாவது என்னைக்குமே மந்திரி இல்லா வேந்தன், மதகரி இல்லா சேனை, சுந்தர புலவர் இல்லா தொல்சபை, குதிரின் வாழ்வு, தந்திகள் இல்லா வினை, இவையெல்லாம் அதுக்கு மேல விளக்கம் கொடுக்க முடியாது. அந்த வரி ஒரு மோசமான வரி, அது தவிர்க்கிறேன். இது அந்த சுகம் போல் வீணாகுங்கிறான். அந்த மாதிரி மந்திரி, ஒரு அரசனுக்கு மந்திரி வேணும், மந்திரியோட ஆலோசனை கேட்கணும் ஒரு எந்த ஒரு ராஜாவும். இப்போ சிவன் ராஜா, மந்திரி யாருன்னா பெருமாள் தான். ஏன்னா இவர் வரத்தை கொடுக்கறது, அவர் தான் போய் அழிச்சு காலி பண்றது. இவர் தான் கேட்ட கொடுத்துருவாரு. அப்போ துவாபர யுகம் முடிஞ்சு எம்பெருமா வைகுண்டம் போறதுக்கு முள்ள கண்ண பரமாத்மா வைகுண்டம் போறதுக்குள்ள இவர் என்ன பண்ணிடுறாரு, துரியனுடைய ஆத்மாவுக்கு 6ஆம் பிறவில முக்தி கொடுக்கணும்னு சொல்லி, 7ஆம் பிறவி அவனுக்கு துரியனுடைய ஆத்மாவுக்கு முக்தி கொடுக்கணும்னு சொல்லி அந்தனர் பிறப்புல படைக்கிறாரு சாமி. சரி. அப்போ அவன் வரம் கேட்கிறான். என்ன வரம் கேட்கிறான்? மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்த நீரின் தன் பிழப்பும் வளமுடைய சக்தி வழக்கூறும் தாரும் என்றான். 1008 அண்ட நிறைமூலம் வாய்த கண்ணே வரமாக தாருண்டான். 1008 அண்டத்துல ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு தேவதைகள் சக்தி உண்டு. அத்தனை வரத்தையும் வாங்கிட்டான். பெருமாளுடைய திருமுடி சக்கராயத்தை வரத்தம் விவரமா வாங்கிட்டு ஓடிட்டான். அப்பதானே அவரை காலி பண்ண முடியும். அப்போ வரத்தை கொடுத்ததுனால பெருமாள்கிட்ட கேட்காம வரத்தை கொடுத்துட்டாரு சாமி சிவபெருமான். அப்போ இவரு துவாபர யுகத்தை முடிச்சுட்டு வைகுண்டம் போலான்னு பாருக்குள்ள இவன் கலியன் ஓடி வந்தோன்னே இவரு ஓடுறாரு. ஐயோ, கலியன் கண் கண்டால் பவஞ்சூடும் என் மகனை சாமியே சொல்றாரு, பெருமாளை சொல்றாரு, கலியன் கண் கண்டால் பவஞ்சூடும் என் மகனை திலியன் அவன் உரை ஜெயிக்க இயலாதாராலும் முன்னின்று கொள்ள மூவராலும் அரிது பின்னின்று அவனால் பேசாது மலை பண்ணுங்க. பெருமாள் நாராயணன் கல்கி அவதாரம் சொன்னாங்களா, அந்த பெருமாளே சொல்றாரு, கலியனை முன்னாடி அழிக்க முடியாது, பின்னின்று அவனால் பேசாதே மாலை வைப்பேன். மறைபொருளை ஒவ்வொருத்தனை ஒவ்வொன்னா காலி பண்ணுவேன் மக்களே. அதனால நான் இனி கழுதியில வரப்போறது, குதிரையில வரப்போறதுன்னு சாமி தெளிவா சொல்லிட்டாரு. முன்னின்று கொள்ள மூறாளுது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேராலையும் அவனுக்கு அழிக்க முடியாது. ஏன்னா கலியன் மாய்மாலை என்னமா வர வாங்கிட்டான், அனைத்து இதயத்தின் இருக்கான். உங்களுக்குள்ளயும் கலியன் இருக்கான், எனக்குள்ளயும் கலியன் இருக்கான். அப்போ அழிச்சனா எம்பெருமா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வாழ எடுத்து வெட்ட வேண்டியிருக்கும். உங்களையும் வெட்ட வேண்டியிருக்கும், என்னையும் வெட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா களி மாய எண்ணங்கிறது களினாலே மாய, அந்த மாய எண்ணம், மாய்மாலை எண்ணம், அந்த எண்ணம் எல்லா இதயத்திலும் இருக்கு. நல்லவன வரமாட்டாரு. சாமி சொல்றாருல, முன்னின்று கொள்ள மூறாள் பின்னின்று அவனால் பேசாத மழை பெண்கிறார். எல்லாத்தையும் பின்னாடி தள்ள போறாரு, உள்ளுக்குள்ள இருந்தே காலி பண்ணிடுவாரு. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு கர்மாவின்படி அவனுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சாமி சொல்றாரு. அதனால கூத்தாடி கொல்லி வைக்க போறேன் சாமி சொல்ற, கூத்தாடி கொல்லி வைத்து போறேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா, கொப்பநந்தி ஈசனடாங்காரு. அதனால கூத்தாடி கொல்லி வைக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அது துர்மரணம். அன்னைக்கு அந்த காலத்துல துர்மரணம் கிடையாது, எல்லாம் பழத்தான் எம்மன் கூட்டு போவான். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் துர்மரணம். ஒரு நாளைக்கு எவ்வளவு மரணம் நடக்கு? எல்லாம் இயற்கை மரணம் நடக்கா? கிடையாது, எல்லாம் துர்மரணம். அப்போ இது எல்லாம் சாமியா தான் சொல்றாரு, கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேன்டா, கொல்லி வைக்கும் குமரனடா, கூத்தாடி கொல்லி வைக்கிறேங்கிறாரு மக்களுக்கு. அப்போ இதான் அழிவு. இப்படிதான் களி அழிக்கிறாரு சாமி. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி குதிரையில வருவாரு, அதெல்லாம் அந்த காலம் கடந்துருச்சு. சரிங்களா? அதனால அந்த மாய நல்லதுதான். இல்ல இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு எல்லாம் அரசியல்வாதி ஒரு குதிரை பிடிச்சு போனா என்ன ஆகுறது நாட்டு நிலவரம்? அதனால அரசியல்வாதி அப்படிதான். அரசியல்வாதி ஏன் சொல்றீங்க? எல்லாருமே கலியன் தான். என்ன சாமியா தான் சொல்றாரு எல்லாரும். அதாவது நீங்க உண்மையா நடக்குன்னு நினைச்சாலும்
உங்களது கலியம் உண்மையா இருக்க விட மாட்டாங்கிறாரு. சாமியார் சொல்றாரு, மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் பொடுபடன வாளாயுதத்தாலே வாய்த்த கணை அம்பாலே பாலாக்க என்றாலே படாது மொழிகளி. அம்பு கணைக்கு இந்த கலியம் அகப்பட மாட்டாங்காரு. அன்றைக்கு 6 பேரோட அவன் அன்னைக்கு துரியோதனா வந்தான், ராவணனா வந்தான், கம்சனா வந்தான், இரணியனா வந்தான், நான் அவதாரம் பண்ணி அழிச்சிட்டேன். ஆனா இப்போ மாய்மலை என்ன மாதிரி கணை, அம்பு கணை எந்த ஆயுதத்துக்கும் அகப்பட மாட்டான். அவனை எப்படி அழிக்க முடியும்? நீங்க அவர் கல்கி அவதாரத்துல குதிரையில வந்து எப்படி வெட்ட முடியும்? வாள் ஆயுதத்துக்கு அகப்படணும். பெருமாளை சொல்றாரு, அவன் வாள் ஆயுதத்துக்கு அகப்பட மாட்டான். அதான் சொல்றாருல, 6 பிறவி எடுத்ததும் இதனுக்கு நீரு போல் என்னதுக்கான் நெற்களி பயில். சிவனிடத்துல எம்பெருமான் நாராயண உரையிடுறாரு. கல்கி அவதாரத்துல வருவார் சொல்றீங்க நாராயணமூர்த்தி. அந்த நாராயண சிவபெருமான் சொல்றாரு, ஈசனை நீ என்கிட்ட கேட்க வரத்தை கொடுத்துட்டியாரு. இவன் அம்பு கணைக்கு அகப்பட மாட்டான். இவனை நான் எந்த ஆயுதத்துல அழிக்க முடியும்? அவனை அழிக்கவே முடியாது, நாசமா போச்சுட்டாரு. அதனால அவன் பின்னின்று அவனவனால் பேசாதே மாலை வைப்பேன் விட மாட்டாரு. இதெல்லாம் எம்பெருமா மாயவன் சூச்ச மாயம், அது யாராலும் அறிய முடியாது. அதனால அது அவர் பார்த்துட்டு. அதனால கழுத குதிரை எல்லாம் நாராயணமூர்த்தி எம்பெருமா வருவாருன்னா அது மாயை, அதை விட்டுருங்க சரிங்களா? அது இறைவனை சொல்லிட்டாரு. அதனால இவன் அம்பு கணை ஆயுதத்துக்கு அகப்பட மாட்டான். இந்த கலியன் இவன் அவன் இதயத்துல இருக்கான். இவனை கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி இருந்து காலி பண்ணுவேங்கிறாரு. அதனால திருந்திக்கணும், நம்ம திருந்தணும் முதல்ல. நன்றி. சிவாய நம. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.